ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மை ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து கான்ட்ராக்ட் டீச்சராக இருப்பாங்களே, ஸோ இவங்க பர்மனெண்ட் ஆகணும்னா $50,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒருத்தன் சொல்லியிருப்பான். ஸோ அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு நர்சரி ஹோமுக்கு வராங்க. இங்கே யார் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாட்டி தான் இருப்பாங்க. அந்த பாட்டியை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட கவலை எல்லாத்தையுமே. ஸோ 50,000க்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட பாட்டியோட ஒரு பேங்க் பாஸ்புக் இருக்கும். ஸோ அதில் அந்த காசு இருக்கும். சரி, இதை எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட ஸ்கூலுக்கு வந்து அந்த கேபின்ல உட்காடுறாங்க. அங்க இருக்கிறவங்களாம் கேட்கறாங்க, என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பர்மனன்ட் டீச்சர் ஆக போறோம்ல அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால படிக்கவே முடியலன்னு கவுன்சிலிங்க்கு வந்திருப்பான்ல, அந்த பையன் அங்க உட்காந்துட்டு இருக்கான். ஒரு சார் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, நீ எல்லாம் படிக்கவே மாட்டேற, எதுக்காக ஸ்கூலுக்கு வர அப்படின்னு ரொம்பவே கோவமா திட்டிட்டு இருக்காரு. அந்த பையனும் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு போறான். அந்த பையனோட பேர் நம்ம ஹீரோயின் சொல்லி கூப்பிடும் போது அவன் திரும்பி கூட பார்க்கல. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் பதட்டமா ஓடி வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் காசு கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி பர்மனன்ட் டீச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க கிட்ட ஒரு $50,000 கொடுத்துருப்பாங்கல்ல, அவன் வந்து இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லி காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டானா. அவனுக்கு கால் பண்ணோம், ரீச்சே பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அவனுக்கு கால் பண்றாங்க, வாய்ஸ் மெயில் பண்றாங்க, எல்லாமே பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த யூஸுமே இல்ல. இப்ப என்னடா பண்றது, இருந்த காசும் எடுத்து கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்போ அந்த ஸ்கூலை பத்தி, அந்த ஸ்கூல்ல அவனை எப்படி டார்ச்சர் பண்றாங்க அது இதுன்னு எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ல எழுதி வைக்கிறான். எழுதி வச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு நான் சாக போறேன் அப்படின்னு மெசேஜ் பண்றான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பாலத்துக்கு வர சொல்றாங்க. இப்போ அந்த பையனும் வந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோயினும் போறாங்க. போன உடனே என்னடா சாகறேன்னு சொன்னா இன்னும் சாகாம நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னது சாகணுமா, நான் சாக போறேன்னு சொல்றேன், உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எதுக்கு வருத்தப்படணும், நீ சாக போற, உனக்கு 1008 பிரச்சனை இருக்கும், எனக்கும் அதே மாதிரி தான், நானும் சாகலான்னு தான் இருந்தேன், நல்ல வேலை எனக்கு கம்பெனி கொடுக்க நீயும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கம்பி மேலே ஏறி நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவனுக்கு செம்மையா ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த கம்பியிலே உட்காந்துட்டு அந்த கம்பி மேல இவங்களோட மொபைலை வச்சிடறாங்க. இப்போ எங்க கட் பண்ணா அந்த பாலத்துக்கு கீழே நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா, நான் உனக்கு பணம் தரேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பிரேக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பணம் கொடுத்துருப்பான். ஸோ அதனால அந்த பொண்ணை பார்த்து பிரேக்கப் பண்றதுக்காக இவரு வந்திருப்பாரு. இப்போ இவரும் அப்படியே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிருக்காங்க, எங்க பாரு, சாகும்போது நீ பயப்படக்கூடாது, நீ பயந்த அப்படின்னா கீழே தண்ணியில விழுந்த உடனே உனக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்கும், உனக்கே தெரியாம தண்ணி உன் வாய்க்குள்ள போய் உன் குடல் உப்ப ஆரம்பிக்கும், நீ அப்படியே துடிச்சு சாவ அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே பயப்படுறான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட மொபைல் இருக்குல்ல, சோ அந்த மொபைல்ல யாரோ கால் பண்றாங்க, அது வைப்ரேட் ஆகி அது கீழே விழுக போகுது. அதை பிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அவங்களோட கையும் சேர்ந்து இந்த பையன் தான் முடிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, டே என்னை விட்டுறாதரா, எனக்கு நீச்சல் கூட தெரியாது, நான் சும்மா தான் சொன்னேன், நான் சாகலாம் மாட்டேன், என்னை எப்படியாவது மேலே தூக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மொபைல் போனை கீழே விட்டுட்டு கம்பியை பிடிச்சி மேலே வாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் மொபைலையும் கீழே விட மாட்டாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த பொண்ணு என்ன சொல்றானா, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பதிலா அவனை பிரேக்கப் பண்றதுக்கு நீ வந்திருக்கல, அவனை அடிக்கிறதா நினைச்சு நான் உன்னை அடிக்கிறேன், அடியோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பையனால நம்ம ஹீரோயினோட வெயிட் தாங்க முடியாம 2 பேருமே தண்ணியில விழுவுறாங்க. இப்ப கீழே விழுந்து 2 பேருமே நீச்சல் தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அந்த கரையில இருக்கிற எல்லாருமே அதை வேடிக்கை பார்த்து, ஐயோ போய் காப்பாத்துங்க, நீங்க காப்பாத்துங்க, நீங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, யாராவது ஒருத்தனாவது போறானான்னு பாருங்க, இந்த உலகமே சுயநலம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த லேடி வந்து நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது, நானும் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அப்போ ஒரு $50 எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேகமா ஓடுறாரு. ஓடி போய் தண்ணியில குதிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்கு உள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே மூச்சு முட்டி சுயநலவே இல்லாத நிலைமைக்கு போறாங்க. அப்ப தூரத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை காப்பாத்த வராங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். கங் புக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பேர் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அப்படியே மயங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள பூந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்து முடிச்சுட்டு இப்ப அந்த லேடி கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஸ்கூல் பையனும், டீச்சர் எந்திரிங்க எந்திரிங்க, உங்களுக்கு என்னாச்சு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். இப்ப இவன் கத்துறத கேட்க முடியாம நம்ம ஹீரோ டே தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் இப்பதான் நம்ம ஹீரோ ஃபேஸே பாக்குறாரு. பார்த்த உடனே அது நம்ம ஹீரோயின். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரும் ஒரு விதமா அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு அப்படியே ஆம்புலன்ஸ் வந்துருது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, எதுக்காகடா அந்த பொண்ணு கீழே விழுந்தா, நீயும் கீழே விழுந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு சும்மா சொன்னோம், ஆனா அவங்களுக்கு அது விருப்பமே இல்ல, தெரியாம தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எல்லாம் என்ன உயிர் விளையாட்டா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பையனும், நீங்க காப்பாத்திட்டீங்களே, நீங்க கிளம்பி போக வேண்டியது தானே, எதுக்காக இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு பிரஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்களாம் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க தான் காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி நின்று இருக்காரு.
அப்போ நிஜமாலுமே கங் புக் சூ தான் என்னை காப்பாற்றினானோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது அது அந்த ஸ்கூல் பையன். அப்பாடா நல்ல வேலை நீ தான் என்னை காப்பாற்றினியா, அப்போ அவன் கிடையாது, எனக்கு தான் தப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவனும் சொல்ல வரான் நான் அவங்கள காப்பாற்றல அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த பையனோட அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்க. அவங்க வந்து டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வந்து கண்ணாடி பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு சாகணுமா, சாகிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டீச்சருக்கு படிச்சியா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு என்னால் எப்படி முடியும், நான் தான் $50,000 தொலைச்சிட்டேனே, என்னோட பாட்டி வேற ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க காசு எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு யாரு பாப்பா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து கோவமா அவங்களே திட்டிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ கேட்டுறாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல டிவி ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தின அந்த நியூஸ் தான் அந்த ஊர்லயே பிரபலமா ஓடிட்டு இருக்கு. என்னோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பிளர் பண்ணிருப்பாங்க. எதுக்கு என்னோட ஃபேஸ் எல்லாம் பிளர் பண்ணி போடுறாங்க, நான் என்ன அக்யூஸ்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோயினை காப்பாத்தினது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அந்த டிவியில பாத்துறாங்க. பார்த்துட்டு நிஜமாலுமே இவன் தான் காப்பாத்தினானா அப்படின்னு செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கா, அவ பாட்டி வேற உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவளுக்கு இப்ப காசு தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு, இல்லையே இப்படி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, இது நம்ம வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அங்க கட் பண்ண ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பையன் வெளியே வந்துட்டு இருக்கான். இந்த பையன் தான் நம்ம ஹீரோயின் வேலை செய்யற அந்த ஸ்கூலோட சேர்மனோட பையன் தான். இவங்க எல்லாருமே சின்ன வயசுல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பையன், நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாருமே. இப்போ அங்க இருக்கிற டிவிலையும் இதே நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஸ்கூல்ல வந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளோ தைரியமா மேல இருந்து கீழே குதிச்சனால எல்லாருமே அவங்களோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த ஸ்கூல் பையனை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பையனை அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடியும் சொல்லி திரும்பவும் அவனை அவமானப்படுத்தி போய் உட்கார சொல்றாங்க. அவனும் போய் உட்காந்துறான். இப்போ அந்த ஸ்கூல் பையன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் எழுதிருப்பான்லாம் கம்ப்யூட்டர்ல. இது பாத்தீங்கன்னா நெட்ல அப்லோடு பண்ணிடுறான். ஸோ அதனால அந்த ஸ்கூலுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வந்துருது. ஸ்கூலுக்கு வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த சேர்மன் வந்து அந்த ஸ்டாஃபை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. என்ன இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இது எப்படி சமாளிக்கிறது, சீக்கிரம் ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை யார் காப்பாத்தினது அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் காப்பாத்திருக்கான். ஆனா அந்த ஸ்டூடெண்ட் வந்து டிராப் அவுட் ஸ்டூடெண்ட், பாதியிலே படிப்பு நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால பாதியிலேயே ஸ்கூலை விட்டு நின்னுட்டாரு. இப்போ இதை பத்தி இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த சேர்மனோட பையன் இருக்கான்ல, ஸோ அவன் உள்ள வரான். இப்போ 9 வருஷம் கழிச்சு அவனை பார்க்கறனால அவங்க அம்மா அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையில அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, திரும்பவும் நம்ம ஹீரோவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க, 9 வருஷம் முன்னாடி டிராப் அவுட் ஆன அந்த பையனுக்கு திரும்பவும் நீங்க ஸ்கூல்ல ரீஜாயின் பண்ணி சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னு அந்த நியூஸ் வெளியே வந்தா இதை மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு அந்த சேர்மனும் சொல்லிடுறாங்க. இப்போ இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து 2 பேரோட உயிரை காப்பாத்திருக்காருல, ஸோ அதனால அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம ஹீரோக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் என் பையன் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்ட்டிலாம் வச்சுக்கிட்டு மாலையெல்லாம் போட்டு வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க் சாரை காமிக்கிறாங்க. அதாவது சின்ன வயசுல நம்ம ஹீரோ லேட்டா வந்தா அவருக்கு பனிஷ்மெண்ட் தருது, நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறதுன்னு அப்படின்ட்டு இருப்பார்ல. ஸோ அவரு வந்து இன்னமும் அதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த சார் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்காரு. நம்ம ஹீரோ சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் எல்லாம் சொல்லிட்டு, ஓகே ஸ்கூல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கு, ஸ்கூலை பத்தி நிறைய ரூமர்ஸ் வெளியே போயிட்டு இருக்கு, மக்கள் இது எல்லாத்தையுமே மறந்து இன்னொன்னு பத்தி பேசப்படணும், ஸோ உன்னை வந்து டிராப் அவுட் பண்ணாங்கல்ல, இப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து திரும்ப கூப்பிடுறாங்க, திரும்ப நீ வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து செமையா பயப்படுறாரு, கோவப்படுறாரு. எனக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் நான் டிராப் அவுட் ஆனேன், திரும்ப அந்த ஸ்கூலுக்கு நான் எப்படி வருவேன், உங்களுக்கு தெரியாது அது எவ்வளவு வலியை கொடுத்ததுன்னு, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அவரும் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இந்த பார்க் சார் வந்து நம்ம ஹீரோயின் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாரு. அதே சமயத்துல ஃபெயிலா போயிட்டு இருந்த நம்ம ஹீரோ 60 மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லி பாராட்டும் போது எல்லாருமே பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அது பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட பேப்பரை வாங்கி கரெக்டா திருத்தி நீ 60 மார்க் இல்ல 65 மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இன்னமும் சந்தோஷப்படுறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுல இவ்வளவு பெரிய கிக் இருக்கா, எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அப்ப இதுக்கு முன்னாடி நான் சுத்தமா படிக்கவே இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அவர் அப்படியே ஷாக்ல நின்று இருக்காரு. இப்ப காது கிட்ட வந்து குழந்தை மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதை கேட்டு இவர் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் எடுத்து புக்கை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அப்படியே லாஸ்ட் டெஸ்க்ல உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இந்த சீன் அப்படியே ஒரு இடத்துல வரைஞ்சி வச்சிருப்பாரு. இப்போ பிரசன்ட்ல அதை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த $50,000 தொலைச்சாங்கல்ல ஒருத்தன்ட்ட, ஸோ அவனை தேடி அவனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட அவனை பத்தி கேட்டா அது என்னோட அப்பா தான், என் அப்பா வீட்டுல இல்ல, அவரு வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ உட்காந்து இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட போட்டோ கொடுத்து இவரை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இவரு நம்ம படிச்ச ஹை ஸ்கூல்ல பார்ட் டைம் அட்மினா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்காருல்ல, ஸோ அவனோட போட்டோ தான் நம்ம
ஹீரோக்கு இப்போ வந்திருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம பார்க் ஸ்டார் வந்துடுறாரு. ஸோ இவர் வந்து திரும்பவும் நீ ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க, இப்போ எனக்கு 27 வயசு, எப்படி என்னால் வர முடியும், 9 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்தாதான் ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஸ்கூலு ரொம்ப கெட்டு போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் சேர்மனோட பையன் வேற இப்போ புது சேர்மனா பொறுப்பெடுத்துக்க போகிறான், இந்த டைமில் இந்த பிரச்சனை வேணான்னு அவங்க நினைக்கிறாங்க, நீ வந்தால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பையனை திரும்ப ஸ்கூலுக்கு வர சொல்லுவீங்க, அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனீங்க, இப்போ திரும்பவும் வந்த ஸ்கூலுக்கு அவன் எப்படி வருவான், என் பையன் இப்படியே சந்தோஷமா இருந்துட்டு போகிறான், நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வெளியே தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இவரும் பின்னாடியே போய் ஏமா இவ்வளோ கோவப்படுற, நான் கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு எதாவது சந்தோஷமா இருக்கோ அது நீ பண்ணு, ஆனால் முக்கியமாக எடுத்து வச்ச சாப்பாடை சாப்பிட்ரு, உனக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.